இந்த டைம்ல யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. பௌர்ணமி ஆரம்பிச்சு போய் நினைக்கிறேன். இன்னும் 2 or 3 days தான் பௌர்ணமி வந்து. டேங்க் ஃபில் பண்ணு. ரிசர்வ்ல கொண்டு வந்தேன். எங்கே போனாலும் சரி நிறைய அட்டம்ப்ட் ஆகுது. அந்த அட்டம்ப்ட்லாம் தப்பிச்சுலாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க. அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் ஷப்பா, அடுத்த ராத்திரியில் கிளம்புறது என்ன ஒரு ஆனந்தம். ஸோ இந்த டைமில் யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது. மணி 3:30 எவன்டா கூப்பிட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மைண்ட் வைஸு. ஓகே, இந்த டைமில் கிளம்புனா தாங்க டிராஃபிக்கே இருக்காது, ஜம்முன்னு போகலாம். ஹாப்பி பொங்கல்ங்க. பட் இந்த வீடியோ என்னைக்கு வரும் தெரியல. பொங்கல் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அடுத்து கூட வரலாம். பட் இருந்தாலும் ஹாப்பி பொங்கல். அப்பா, பௌர்ணமி ஆரம்பிச்சு போய் நினைக்கிறேன். இன்னும் 2 or 3 days தான் பௌர்ணமி வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த பூமியில் தாங்க. பௌர்ணமி செமையாக இருக்கும். அதுவும் பௌர்ணமி கிடைக்கிற நைட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல் ரெடி இருப்பான். அன்னைக்கு லேட்டாக இருக்கும். வண்டிக்கு போதுமான எரிபொருள் இல்லாத காரணத்தால் ஃபர்ஸ்ட் நம்ம டேங்க் ஃபில் பண்ணி ஆகணும். இங்கேருந்து மதுரை வரைக்கும் போகணும். தாங்குமா தெரியல. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் கொஞ்சம் ஆகுது தாங்கம்மா. சூப்பரு ஐயா, யாராவது இருக்கீங்களா? அத்த ராத்திரி வந்து ஹார்ன் அடிச்சா எவன்டா இருப்பா? நான் ஸ்கேன் பே பண்ணிக்கலாம். டேங்க் ஃபில் பண்ணு. ஓகேண்ணா, ஜீரோ பார்த்துக்கோங்க. ஓகே. கூட்டம் எவ்வளோ குடித்தாலும் பத்த மாட்டேங்குது. 24 hours அதுக்குள்ள 600 லிட்டர் போயிடுச்சு. 6 லிட்டர் அதுக்குள்ள 6 லிட்டர் போயிடுச்சு. 8 லிட்டர் போயிடுச்சுண்ணா. நடந்துச்சுண்ணா. 11 லிட்டரு ரிசர்வ்ல கொண்டு வந்தேன். வந்துருமா? தாங்க ஓகேண்ணா. ஓகே. 90. ஓகே.
இந்த பயவுள்ளைக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கே பெரும்பாடு இருக்கு. 0 பண்ணிடலாம். ஓகே 0 கிலோமீட்டர் இருக்கு. மைலேஜும் 0 பண்ணியாச்சு. இங்கேருந்து இப்போ மறுபடியும் 220 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டர். சோபா கிளம்பிடலாம். இப்பதான் 20 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 170 கிலோமீட்டர் போட்டுமா? நாசமா போச்சு. ஸோ இனிய காலை வணக்கம் மக்களே. சோப்பா எனக்கு முதுகுலாம் செம்மையாக வலிக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ட்ராவல் பண்ணும்போது. நைட் ரைட் பண்ணுறதெல்லாம் ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதான் செம்ம கஷ்டம். கொஞ்சம் தூக்கத்தில் கண்ணு சொக்குனாலும் சரி, லாரி கடியில் கிடப்போம், இல்லை முழிச்சு பார்த்தா ஜிஹெச்சில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். அதை நான் பண்ணாமல் விட்டதுனால தான் எனக்கு 4-5 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் பதிவு பண்ணல. சப்போஸ் பதிவு பண்ணியிருந்தேன்னா சரி ஓகே, அது எதுக்கு இப்போ. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த டிப் இதோட முடிஞ்சது. என்னோட இது எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, நைட் டைம் பண்ணுறவங்க ரைட் பண்ணுறவங்க கொஞ்சம் அளவு சேஃபாக பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, ஏதோ லக்கில் தான் இத்தனை டைம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எப்போ ட்ராவல் பண்ணாலும் சரி, புதுசு இல்லை. இங்கேருந்து கோயம்புத்தூர் டு மதுரை எப்போவுமே நான் ஊருக்கு போயிட்டு தான் வருவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற கோயம்புத்தூர். அங்கேருந்து மதுரைக்கு தான் மந்த்லி ஒரு 1 டைம் இல்லை 2 மந்த்ஸுக்கு 2 டைம் போய்ட்டுருவேன். அதான் மாதத்துக்கு ஒரு டைம் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போகும்போது சேஃபாக ரைட் பண்ணுறது கிடையாது. எக்கச்சக்க நிறைய அட்டெம்ப்ட் அங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் சரி நிறைய அட்டெம்ப்ட் ஆகுது. அந்த அட்டெம்ப்ட்லேருந்து தப்பிச்சுலாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க. ஓகே, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே நினைக்கிறேன். ஸோ குட் நைட். குட் நைட் என்னடா அவன் காலங்காத்தால் குட் நைட் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ நான் எடுத்தது எப்போவோ, ஆனால் எப்போவும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் குட் நைட். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ணோட பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா கீழே கன்பாஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதில் கவுண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டா ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.